விடாமுயற்சி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து கிடைச்சிருக்கு. இதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது. ஆனால் வந்து இந்த ஒரு ரிலீஸ் தேதி வந்து திடீர்னு லைக்கா நிறுவனம் சேஞ்ச் பண்ணிவிட்டது. ஸோ வந்து ரிலீஸ் தேதி என்னன்னு சொல்லாமல் வந்து படத்தை வந்து போஸ்ட்பாண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்து பரவி கொண்டு இருந்தது. விடாமுயற்சி திரைப்படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைனா வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி 26 ரிபப்ளிக் டேவை முன்னிட்டு வந்து வெளியாகும் அப்படிங்கிற செய்தியை வந்து பரப்பிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த டேட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி திரைப்படக்குள் வந்து ஒரு புதிய டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீக்கெண்ட், அதுக்கப்புறமா ஜனவரி 26 பொது விடுமுறை, அதுக்கப்புறமா வீக்கெண்ட், அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷனை வந்து கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு பிளானை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் ஃபைனலாக வந்து ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணிவிட்டது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.